Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல ரொம்ப டேஸ்டி அண்ட் எல்லாரோட ஃபேவரட்டான chicken noodles ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இத நம்ம வீட்லயே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Southern Food Tamil சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணியை இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உப்பு கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நான் ஒரு நூடுல்ஸ் உள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நூடுல்ஸ் நல்லா வெந்து வரும். அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் போய் இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நூடுல்ஸும் ஒரு 80% வெந்துருச்சு. ஃபுல்லாக வேகக்கூடாது. இதை நம்ம இப்போ தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 250 கிராம் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு, கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம ஊற விட போகிறோம். இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயை ஹீட் பண்ணி அதில் சிக்கன் துண்டுகளை உள்ளே போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கன் துண்டையும் நான் உள்ளே சேர்த்துட்டேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ முட்டையை வறுக்கிறதுக்காக ஒரு பேனில் நம்ம சிக்கன் வறுத்தோம் இல்லையா அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நம்ம இந்த ஸ்கிராம்பிள்டு எக்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இதை நம்ம பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் கேரட், 1/4 கப் பச்சை குடைமிளகாய், ஒரு கைப்பிடி கோஸ் இது எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. காய்கறிகள் ஃபுல்லாக வேகக்கூடாது, முக்கால்வாசி வெந்தால் போதும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டை, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த சாஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தால் நறுக்கி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு கலந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.